வணக்கங்க. நாளைக்கு இன்ட்ரிம் பட்ஜெட்டை பத்தி நாளைக்கு பேசுவோம். ஆனா, மோடி வந்து பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ, ஹெல்த்துக்கு ஸ்வாஸ்த் அபியான், நான் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்றாரு. இப்போ கடைசி 5 வருஷத்துல அம்மையார் பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி எடுத்து பேசலாம்னு நினைச்சேன். இந்த பட்ஜெட்ல லெஸ் தென் 2% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஹெல்த்துக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு டிபேட்ல உங்கள்கிட்ட பேசும்போது ஹெல்த்துங்கிறது மெயினாக ஸ்டேட் தான் செலவு பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ண மாட்டேங்குதுன்னு பல தடவை சுற்றி காட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் கூட வைக்காம எய்ம்ஸ் காலேஜ் கட்டின மாதிரி தான் அது. மதுரையில் எய்ம்ஸ் பாருங்க, அண்ணாமலை காமிச்சிட்டு இருக்கார் பாரு நம்மளுக்கு. ஸோ இது வரைக்கும் ஹெல்த்துக்கு பட்ஜெட்டில் 2% கூட அவங்க செலவு பண்ணுறது கிடையாது. நீங்கள் பட்ஜெட்டோட எஸ்டிமேட்ஸும் பாருங்க, ரிவைஸ் எஸ்டிமேட்ஸும் பாருங்க. 2.4 இருந்தது 2014 மாண்புமிகு மன்மோகன் சிங் இருக்கும்போது 2.4 இருந்தது, 2% கீழே போயிடுச்சு. எஜுகேஷனுக்கு 2.4லேருந்து 2.5% தான் டோட்டலாக அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது 4%லேருந்து இறங்கி 2.3 2.4% ஆயிருக்கு. நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட்டு ஏற்றினீங்களா இறக்கினீங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ஜிடிபியோட சைஸில் 2% கூட ஹெல்த்தில் ஸ்பெண்ட் பண்ணாமல் எஜுகேஷனுக்கு 3% ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாடு எப்படி வல்லரசு ஆகும்? ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா அதோட மக்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், மக்கள் படிச்சிருக்கணும். பசங்க சின்ன வயசில் கரெக்டாக சாப்பிட்டு ஹெல்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் அவங்க வந்து நாளைக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளமை வந்து சோஷியோ எக்கனாமிக்காக ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டண்டிங்னா குழந்தை சர்வைவ் ஆகிடும், ஆனால் வேணுங்கிற அளவு வளர்ச்சி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்கள்லாம் குட்டையாக இருப்பாங்க. இது வந்து நேச்சுரலாக குட்டையாக இருக்கிறது கிடையாது. கரெக்டான வயசு 1லேருந்து 5 வயசுக்குள்ள சத்தான உணவு கொடுத்தாதான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. காமராஜருக்கே இது ப்ராப்ளம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு நூன் மீல் ஸ்கீம் ஆரம்பித்தார். அவருக்கு வந்தப்புறம் எல்லாருமே கரெக்டாக மத்தியானம் வேலையில் சாப்பாடு போடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் கூட போடுறாங்க. காமராஜர் நினச்சி அதுக்கு பசி பட்னிக்காக ஸ்கூலுக்கு வரட்டும்னு நினச்சி போட்டார். நீங்கள் எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் குறைச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் அடிக்கலை, நாளைக்கு வருங்கால சந்ததிக்கு படிப்பும் இல்லாமல் ஹெல்த்தும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறீங்க. இந்த பணத்தெல்லாம் நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்குறீங்க? பரிசலகியா பிஎல்ஐ ஃபார்மில் ஆப்பிள் மாதிரி கம்பெனி கொடுக்குறீங்க. அந்த ஆப்பிள் கம்பெனியாவது இந்தியாவில் சீப்பாக செல்ஃபோன் விற்றா சந்தோஷம். நீங்கள் ஆப்பிள் ஃபோனை பார்த்தீங்கன்னா துபாய்லேயும் அமெரிக்காலேயும் இந்தியாவோட 50,000 ரூபாய்க்கிட்ட விலை கம்மி, டாப் எண்ட் மாடல். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கிற ஐஃபோனும் வாங்காமல் வெளிநாட்டில் வாங்குற போகிற ஐஃபோனுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆப்பிளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறீங்க. அந்த சப்சிடியை எடுத்து நீங்கள் எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் செலவு பண்ணிங்கன்னா நாட்டோட தலையெழுத்தே மாறிடும். இனிமேல் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் பெருசாக பண்ண முடியாதுன்னு ராஜன் பலதர இடத்துல சுற்றி காட்டியிருக்கிறாரு. பிரேக்கிங் த மோல்டுன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார். ஒரு கண்ட்ரி வல்லரசு ஆகணும்னா அதோட மக்களோட ஹெல்த்து நல்லா இருக்கணும், எஜுகேஷன் நல்லா இருக்கணும். நம்ம நாளைக்கு நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்டை பற்றி பேசியிருக்கிறோம். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நிறைய இருக்கிறது. அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனை கரெக்டாக நீங்கள் படிப்பு சொல்லி கொடுக்கலன்னா அவன் ஸ்கில்டு லேபராக மாற மாட்டான். அவன் ஸ்கில்டு லேபராக மாறலைன்னா அவன் வேலைக்கு பயன்பட மாட்டான். இப்போவே நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவங்களுக்கு இது ஸ்கில்லு இல்லை அப்படின்னு நாஸ்காம் சொல்லுது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலெல்லாம் ஆட்கள் வேலை குறைக்கிறாங்க. இப்போது படித்தவனுக்கு வேலை இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்துட்டுருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கோடா போட்டு பழைக்க முடியாது. எல்லாரும் பக்கோடா கடை போட்டால் என்ன ஆகுது? பிஹெச்டி படித்தவன்லாம் பக்கோடா கடை போட்டானா, சமோசா கடை போட்டானா நாடு எந்த லெவலுக்கு போய் சேரும்? ஸோ இந்தியா ஒரு வல்லரசு ஆகணும்னா நீங்கள் படிப்புலேயும் எஜுகேஷன்லேயும் ஸ்பெண்ட் பண்ணாதான் முடியும். பென்ஷனோட செலவு கூட கம்மியாக இருக்குது. டோட்டலாக பென்ஷன், ஹெல்த், எஜுகேஷனுக்கு லெஸ் தென் நீங்கள் 10% கூட கொடுக்கறது இல்லை. முக்கால்வாசி பணம் வட்டிக்கு தான் போயிட்டுருக்குது. அடுத்தது பணக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்சிடியும் சலுகையிலையும் தான் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாலிசியை கரெக்ட் பண்ண வேண்டியது இன்டைரக்ட் டேக்ஸை குறைச்சி டைரக்ட் டேக்ஸை ஏற்றி மற்ற இடத்துல செலவை கம்மி பண்ணி
ஹெல்த் எஜுகேஷனு கொடுக்கணும். பிரைமரி ஹெல்த்துக்கு ஸ்டேட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. பிரைமரி அண்ட் ஹையர் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சேர வேண்டிய வரி பணத்தெல்லாம் நீங்கள் தான் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்டேட்டுக்கிட்ட பணம் கிடையாது. ஆப்போசிஷன் லீடர் மேலெல்லாம் இடியில் கேஸை போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. மணீஷ் சிசோடியா டெப்டி சீஃப் மினிஸ்டர் பல மாதமாக ஜெயிலில் இருக்கிறார். இன்னும் மணி ட்ரையல் கூட எஸ்டாப்ளிஷ் ஆகல. அவருக்கு இன்னைக்கு பெயிலு நாளைக்கு பெயிலுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சஞ்சய் சர்மான்னு இன்னொரு ஆளும் ஜெயிலில் பெயில் இல்லாமல் இருக்கிறாரு. அவர் மேலேயும் உங்களால் மணி ட்ரையல் காட்ட முடியல. ஸோ யாராவது கேள்வி கேட்ட ஆப்போசிஷன்லேருந்து தூக்கி ஜெயிலில் வச்சுருவீங்க. நேற்று சண்டிகரில் நடந்த அமளி அதோட மோசமாக கிடையாது. இது பிஜேபி வாங்கினது 16 ஓட்டு, ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்த்து போட்டது 20 ஓட்டு. பிஜேபிக்கு கம்மி ஓட்டும், காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட ஜாஸ்தி ஓட்டும். ஓட்டு வாங்கினதோ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து மேயருக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேனாவால் நீங்களாக கிறுக்கி எழுதிட்டு இந்த பேலட்லாம் செல்லாதுன்னு சில அப்போசிஷன் ஓட்டுகளை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 8 ஓட்டை நீங்கள் நாட் வேலிடுன்னு சொல்லி கம்மி பண்ணி பிஜேபி ஜெயிச்சதை அறிவிச்சிருக்கிறீங்க. இது ஜனநாயகத்தின் படுகொலை. ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஒரு ஓட்டு செல்லாதுன்னா அந்த ஓட்டை எல்லா கவுன்சிலர்ட்டையும் காட்டணும் ஏன் செல்லாதுன்னு. நீங்கள் நடந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு ஏன் செல்லாதுங்கிறத கவுன்சிலர்கிட்டே காட்டலை. இது ஒரு சின்ன மேயர் எலெக்ஷன்லேயே இவ்வளோ தூரம் நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்கன்னா ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ லெவலில் என்ன லெவலில் பண்ண போகிறீங்க? இது திரும்பி கோர்ட்டு கேஸன் கச்சேரி போய் மேயர் டேர்மே முடிஞ்சிடும். இந்தியாவில் டெஃபினட்டாக ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஜனநாயகமே சரி, குழி தோண்டி புதைச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.